يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويغبطه به الأولون والآخرون. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாய் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு பெரும் கிருபையினால் நாம் எல்லோரும் புனிதமான நாட்களை அடைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்தோம். உலகத்தின் சிறந்த நாட்கள், மிகவும் அற்புதமான நாட்கள். அல்லாஹு தஆலா அந்த நாட்களின் முழு பலனை அடைந்தவர்களாக நம்மை கபூல் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, நேற்றைய தினம் ஈதுல் அல்ஹா, இந்த சமூகத்திற்கான இருபெரும் மகிழ்ச்சிக்கான நாட்களில் ஒன்று. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம், புத்துணர்ச்சி, இவைகள் எல்லோரும் ஒரு சேர பெற வேண்டிய நாளாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு விதைத்து உருவாக்கிய ஈதுல் அல்ஹா, தியாக திருநாள். அன்புக்கினியவர்களே, அந்த நாள் நம்முடைய காலத்தின் சூழ்நிலை குர்பானி எத்தனையோ சர்ச்சைகளோடு, எத்தனையோ சிரமங்களோடு, மாடுகள் அறுக்க இடமில்லை, வடக்கில் தற்போது ஆடுகள் அறுக்கவும் இடமில்லை. சுருங்க என்ன நிலவரம் என்றால், இந்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை. அதுவே ஈதுல் அல்ஹாவில் நாம் அடைந்த சிரமங்களுக்கான தெளிவான சான்று. இது அன்றாட நாம் சமாளித்து வருவது, ஆனால் நம் பகுதிக்கு இது புதிது. அன்புக்கினியவர்களே, இன்றைய காலத்தின் ஓட்டத்தை பாருங்கள். அங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம வீடு வாசல் வரைக்கும் இது போன்ற பாதிப்புகள். அன்பானவர்களே, நாம் சற்று யோசிக்கணும், சற்று கவனிக்கணும். இது என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு கடக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இல்லை. தெளிவுபடுத்தணும். இது இன்னும் வீரியம் எடுக்கும். எப்படி ஆட்டை, ஒரு மாடை தொட்டு தற்போது ஆடு வரைக்கும் யாரும் வெட்டக்கூடாதுங்கிற சூழ்நிலை வரைக்கும் இந்த சமூகம் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த இந்திய மண்ணில் தள்ளப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலை நம் பகுதிக்கும் வரலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்கினியவர்களே, ஒன்று தெளிவாக புரியணும். நாம முதல்ல யார்? இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த சமூகம் எத்தனை போர்க்களங்கள், எத்தனை போராட்ட களங்கள். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வருகிற தலைமுறைக்கு நமக்கான அடையாளம் என்னவென்று தெரியணும்.
அன்பானவர்களே, முதல்ல நாம யார்? இந்த உலகத்தை பொறுத்த பார்வையில் நாம் யார்? அன்புக்கினியவர்களே, மிகவும் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். இந்த உலகம் எப்படி இருந்தது, நாம் எப்படி உருவாக்கினோம்? இந்த உலகத்தின் உருவாக்கத்தின் ஓட்டத்தில் மிக முக்கியமான பங்கு இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். வேற யாரையும் சொல்ல முடியாது. இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். அன்பானவர்களே, எப்படி கிடந்த உலகத்தின் ஓட்டத்தை திருப்பியது இஸ்லாம் தெரியுமா? அன்பானவர்களே, இந்த உலகம் அசிங்கத்தாலும் மடமைத்தனத்தாலும் திளைத்திருந்தது. அதன் கடிவாளத்தை பிடித்து கல்வியின்பாலும் அதே போன்று பகுத்தறிவின்பாலும் திசை திருப்பியது இஸ்லாம். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் அநியாயம், அடிமைத்துவம் பெருகி கிடந்தது. மனிதர்கள் மனிதனுக்கான அடிமைகள் அல்ல, மனிதர்கள் இவ்வுலகத்தை படைத்த உயர்ந்த இறைவனின் அடியார்கள் என்ற உயர்ந்த மனிதனின் சித்தாந்தத்தை விளக்கியது. அன்பானவர்களே, உலகத்தின் துன்புறும் வரலாற்றின் நாயகர்கள், வெற்றியாளர்கள் நாம். அன்பானவர்களே, அசைக்க முடியாத மாபெரும் வரலாற்று குறித்தானவர்கள் நாம். இன்றைக்கு அந்த வரலாற்றின் செங்கல்கள் தான் உருகப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் தான் இஸ்லாமியர்கள். உலகத்தின் தரம் கெட்ட திசையை தரமானதாய் மாற்றியவர்கள் இந்த சமூகத்தின் பெருமக்கள். நம்முடைய பாரம்பரியம் வேற எந்த சமூகத்திற்கும், வேற எவனுக்கும் இது சொந்தம் அல்ல. இன்றைக்கு அந்த பாரம்பரியத்தின் சிந்தனை அடுத்த தலைமுறைகளில் வாடைக்கு கூட போய்விடக் கூடாது என்பதற்காக எத்தனை வரலாற்று ரீதியான இடைச்சல்கள், எவ்வளவு இன்னல்கள். அன்பானவர்களே, வருகிற தலைமுறைக்கு நாம் யார் என்ற திட்டமான தலையெழுத்தை நிர்ணயிக்கணும். இது தலையங்கம். இது அன்புக்கினியவர்களே, நான் தியாக திருநாளின் வழி நின்று பேசுகிறேன். நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிறைய எதிர்ப்புகள் நமக்கு முன்னால் காத்திருக்கிறது. உலகத்தின் மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், இஸ்லாம் தற்போது மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறது. இது உண்மை. இது அவர்கள் சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பேசுகிறது. அன்புக்கினியவர்களே, இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? நான் தொடர்ந்து சொல்லி வந்ததுதான், உலகத்தின் வரலாற்றை மாற்றியவர்கள் முஹம்மதியர்கள். உலகத்தின் வரலாறு, தடம் புரண்ட உலகத்தை சரியான தடத்தில் அமர்த்தியது நாம். எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு இந்த சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு கூட இன்றைக்கு ஆள் இல்லை, கவலைப்படக்கூட ஆள் இல்லை. கவலைப்பட்டு இப்படி பண்றீங்களேன்னு எதிர்த்து ஒரு கேள்வி கூட இந்த சமூகம் சார்ந்து கேட்க முடியாத பின்னடைவில் இருக்கிறோம். ஒரு காலத்தில் எத்தனையோ ஆண்டு காலங்கள் சூரியன் உதித்த திசை முதல் மறையும் திசை வரை இஸ்லாம் இருந்தது. இஸ்லாத்தினுடைய பயம் உலகத்தில் வாழ்கிற எல்லா கல்புகளிலும் இருந்தது. இதை நான் சொல்லல, இந்த வரியை நான் சொல்லல, பிரான்சினுடைய எழுத்தாளர் சொல்றார். அன்பானவர்களே, இப்படி உலகத்தின் வரலாற்றை, உலகம் நடைபோட வேண்டிய திசையை ஒரு சமூகம் நிர்ணயித்தது பல நூற்றாண்டுகளாய். இன்றைக்கு அந்த திசை மாறி போய் இந்த சமூகத்தை முழு உலகமும் சேர்ந்து ஒதுக்குகிறது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆழமான பொருள் புரியணும். அன்பானவர்களே, இது எப்படி வளர்ந்து வாழ்ந்த சமூகம் தெரியுமா? நீங்க பல முறை கேள்விப்பட்டிருக்கலாம், உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ். இந்த சமூகத்தினுடைய வீரம் பேசுகிறேன். உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் மன்னனாக களத்துல நிற்கும் போது உமர் பின் அப்துல் அஜீஸ், அன்பானவர்களே, அவங்களுக்கு பக்கத்துல நாடு ரோம் நாட்டிற்கு வியாபாரத்திற்கு உமர் பின் அப்துல் அஜீஸினுடைய ஒரு நாட்டின் சாதாரண குடிமகன் போகிறார். போனவரை அங்க இருக்கிற அவருடைய தோற்றம், அந்த தலைப்பாகை, நீண்ட தாடி, இந்த தோட்டம் பிடிக்காத கிறிஸ்தவர்கள் அங்க வியாபாரம் மார்க்கெட்ல செஞ்சுக்கிட்டு இருந்தவர் மேல தவறான பல இட்டுக்கட்டுகள் சொல்லி அவர் கொண்டு போய் அரச அவையில கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அந்த கால அரசர் எதையுமே யோசிக்கல, எதையுமே விசாரிக்கல. இவரினுடைய அடையாளம் கருதி தன் நாட்டினுடைய பிரஜைகளே வந்திருக்கிறாங்க, இவர் முஸ்லிம், எனவே உடனே என்ன செஞ்சார்னா தண்டனை. என்ன தண்டனைனா மரண தண்டனை விதிக்கிறார். இந்த செய்தி உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாவுக்கு போகிறது. அவங்க ஒரு கடிதம் தான் எழுதினாங்க. அந்த கடிதம் இன்று வரைக்கும் வரலாற்றில் பத்திரமா பாதுகாக்கப்படுகிறது. ஒரே ஒரு கடிதம் தான். அந்த கடிதத்துல மொத்தம் 4 லைன் தான் எழுதியிருக்கிறாங்களே. 4 லைன் தான், பழைய கடிதம். அந்த கடிதத்துல 4 லைன். முதல்ல ஒரு கடிதத்தினுடைய ஆரம்ப வரி என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், என் இறைவனின் பெயரால் துவங்குகிறேன்,
இது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் புறத்திலிருந்து ரோமாபுரி மன்னனுக்கான கடிதம். முதல் வரி. இரண்டாவது வரி என்ன தெரியுமா? என் நாட்டிலிருந்து வணிகத்திற்காக வந்த என் நாட்டு பிரஜையை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க. முதல்ல தீர விசாரியுங்கள். விசாரித்த பிறகு அவனுக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் என் நாட்டிலிருந்து அவர் ஒருவருக்காக ஒரு படை அனுப்புவேன். அந்த படை எப்படிப்பட்ட படையா இருக்கும்னா, அந்த படையின் துவக்கம் உனக்கு முன்னால் இருக்கும், அந்த படையின் முடிவு என் நாட்டில் இருக்கும். அத்துணை பெரிய படையை என் சமூகத்திற்கு ஒருவனுக்காக நான் அனுப்புவேன். என்ன செய்யற? அவன் நீண்ட அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்து நிறைய கவனிப்பு செஞ்சு அரச மரியாதையோடு அந்த ஆளை மீண்டும் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அனுப்பி வச்சான். இது வரலாறு. அன்பானவர்களே, இப்படி எக்கச்சக்கமான வரலாறுகள் இஸ்லாத்திற்கு உண்டு. நாங்க வர்றோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அன்பானவர்களே, இதே ரோம் அப்பாசியர் காலத்தினுடைய வரலாறு, தாரிகே அப்பாஸ், இதெல்லாம் இன்றைக்கு சமூகம் படிக்கும். தாரிகே அப்பாசியர்களினுடைய காலம். அந்த காலத்துல முஅத்தசிம் மிகப்பெரிய மன்னன். முஅத்தசிம் பேரை கேட்டா கிழக்கெங்கும் பயப்படுவான். அவ்வளவு பெரிய மன்னன் முஅத்தசிமுடைய ஆட்சி. இதே ரோமினுடைய ஒரு வியாபார சந்தை. அந்த வியாபார சந்தையில ஒரு பெண்மணி, அந்த நாட்டினுடைய அமைச்சர் வருகிற போது தொழுகை நேரம் எல்லாரும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரும் வீதிகளுக்கு வரக்கூடாது. நாட்டினுடைய அமைச்சர் கடக்கணும். அவர் அரசவைக்கு போறாரு. அவர் கடந்ததுக்கு பின்னாடிதான் எல்லாரும் வீதிகளுக்கு வரணும். ஓரம் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த அம்மா தொழுகையினுடைய நேரம் வேகமா தன் கடையை எல்லாத்தையும் மூடி போட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. கடக்க கூடாதுன்னு சொன்ன பாதையை கடந்துருச்சு. உடனே அந்த அம்மாவை பிடிச்சு இழுத்து அங்க இருக்கிற காவலர்கள் தடுக்கிறாங்க. அந்த அமைச்சர் வருகிறாரு. என்ன பிரச்சனை? இந்த மாதிரி உங்க மேல மரியாதை இல்லாம நம்ம கடந்து போகுது. அந்த அம்மா அவங்க பேசுற எதுவுமே காதுல வாங்கல. எனக்கு தொழுக நேரம், நான் தொழுக போகணும், என்னை விடணும், நான் போகணும். அமைச்சர் நின்று பேசுகிறார், நாட்டினுடைய மிகப்பெரிய முதன்மையாள். ஆனா அதை எதுவுமே கவனிக்கல. அந்த அம்மா உதறிட்டு போக பார்க்குது. கோவப்பட்ட அந்த ஆள் அந்த அம்மா ஒரு அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே உலகத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றில் பதிக்கப்பட்ட ஒரு வரி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பல முறை. நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், முஅத்தஸிமே உன் படை அனுப்பு, இந்த இஸ்லாமியர்களுக்கு உன் படை அனுப்பு. அந்த அம்மா கடிதம் எல்லாம் போடல, இத மட்டும் அந்த வீதியில நின்று சொல்லுச்சு. அடிச்சால் கடந்து போயிட்டா. இந்த செய்தி முஅத்தஸிமுக்கு வந்தது. முஅத்தஸிம் 2 நாள்ல முழு ரோமையும் சுற்றி வளைத்தார் என்பது வரலாறு. வளைச்சு அந்த ஆளை கொண்டு போய் ஜெயில போட்டு அந்த அம்மாவுக்கு நஷ்ட உதவி கொடுக்க சொல்லி அவருடைய அமைச்சர் பதவி ரோம்ல நீக்கப்பட்டு ஒரு சாதாரண குடிமகனாக சில வருடங்கள் அவர் சிறைச்சாலையில் வாழ்ந்தார் என்பது வரலாறு. அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாம். வெறும் ஒரு பெண் மீது கை வைத்தால், ஒரு ஆணின் மீது தவறான குற்றம் பேசினால். ஆனா இன்னைக்கு உலகத்துல எத்தனை லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இன்னைக்கு காசா தொட்டு லெபனான் முதற்கொண்டு ஈதினுடைய நாள் கூட நிம்மதி இல்லாம இன்னைக்கு நம்ம ஆடு மாடுகள் அறுக்கிறோம். இன்னைக்கு மக்கள் குர்பானி ஆகிறாங்க. அன்பானவர்களே, இவைகள் யோசிக்கப்பட வேண்டும். இந்த காலத்தினுடைய சூழ்நிலை, பொருளாதார கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பொருளாதார கட்டமைப்பு. அன்பானவர்களே, ஆப்பிரிக்கா உலகத்தின் பஞ்சமான நாடு. இதனுடைய நாட்டின் வரலாற்றை எடுத்து பாருங்க. இஸ்லாத்துல சுமார் 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, 1000 நூற்றாண்டு இமாம்கள் வாழ்ந்த காலத்தினுடைய ஆப்பிரிக்காவினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இஸ்லாத்துல ஜகாத்து கொடுத்தாங்க. ஜகாத்து கொடுத்து முஸ்லிம்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஊருக்குள்ள எந்த ஜகாத்தை வாங்கும் தகுதி அளவுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நாடு வளமானதாக செழித்து விட்டது. இந்த நாடு எது? தாரீഖ்ல தேடுங்க, அது ஆப்பிரிக்கா. யாருடைய ஆட்சிக்கு கீழே? இதே உமர் இப்னு அப்துல் அஜீஸினுடைய ஆட்சிக்கு கீழே. அந்த காலத்தினுடைய ஆப்பிரிக்காவினுடைய கவர்னர் யார் தெரியுமா? அன்பானவர்களே, அன்றைய காலத்தினுடைய கவர்னர் இமாம் யஹ்யா இப்னு சயீத் ரஹிமஹுல்லாஹ். யஹ்யா இப்னு சயீத் ஹதீஸ்களினுடைய மிகப்பெரிய ஆளுமை. யஹ்யா இப்னு சயீத் இவங்க தான் ஆப்பிரிக்காவினுடைய கவர்னர். அன்றைய காலத்துல கடிதம் எழுதுறாங்க, ஜக்காத்தை வாங்கிட்டு எங்க ஊர்ல எல்லா தெருவையும் நாங்க அலசிட்டோம். ஜக்காத்து பணத்தை கொடுக்க தகுதியான எந்த ஏழை முஸ்லிம்களும் இல்லை. எல்லாரும் ஜக்காத்தை தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். வாங்க யாருமே இல்லை. உடனே இதை படிச்சுட்டு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அடுத்த கடிதம் போட்டாங்க, நீங்க ஜக்காத்தை வாங்க தகுதி இல்லாத முஸ்லிம்களாக உயர்ந்து விட்டால் உங்க நாட்டுல திம்மியாக சில பேர் வருவார்கள். அப்படின்னா காஃபிர்கள்,
அவங்க முஸ்லிம்களாக மாறாமல் இஸ்லாமிய நாட்டில் அவர்களுக்கு கீழே வாழ்வாங்க. அந்த திம்மிகள்ல யாரெல்லாம் தேவையுடையவர்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க சொன்னாங்க. அந்த திம்மிகளும் எங்கள் நாட்டில் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அடுத்து சொன்னாங்க, அடுத்த கடிதம் போட்டாங்க, உங்கள் நாடுகளில் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் அடிமைகளாக இருக்கிறார்களோ அந்த அடிமைகளை உரிமை விடுவ இந்த தொகையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து கடிதம் போட்டாங்க, இஸ்லாமியர்கள்ல எந்த அடிமையுமே இல்லை. அடுத்து திருப்பி சொன்னாங்க, நீங்க காபிர்களான அடிமைகள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள உரிமை விடுங்க. முதல்ல ஆப்பிரிக்காவில் அடிமைகள் இல்லாத கலாச்சார மாகாணமாக அது மாறியது உமர் பின் அப்துல் அஜீஸினுடைய தலைமையின் ஆட்சின்னு எழுதுறாங்க. அன்பானவர்களே, இப்படி உலகத்தின் வரம், உலகத்தின் சாதனை, உலகத்தின் வெற்றி எல்லாத்துக்கும் அடித்தளம் இஸ்லாம் தான். எல்லாத்துக்கும் அடித்தளம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் மூச்சு விட்டு உட்கார முடியல, கொஞ்சம் நிம்மதியா நல்ல நாட்களை கூட கடக்க முடியல. அன்பானவர்களே, என்ன காரணம்? அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் படை எப்படிப்பட்ட படை தெரியுமா? என் படைக்கான உதவி எங்கிருந்து தெரியுமா? நுஸிர்து பிர்ருஅப், அல்லாஹ் எனக்கு உதவி செய்தார். அல்லாஹ் எனக்கு உதவி செய்தார். நுஸிர்து பிர்ருஅப், எப்படிப்பட்ட உதவி? என் படை என்று கேட்டால், என் சமூகம் என்று சொன்னால் ஏனையவர்களுக்கு உள்ளங்களில் பயம் ஏற்படும். ருஅப், அல்லாஹ் ஒரு பயத்தை போட்டார். அந்த ருஅபினுடைய ஆழம் எவ்வளவு பெருசா இருக்கும்? மசீரத் ஷஹர், ஒரு மாதம் பயணித்து போகும் தொலைவளவுக்கு முஸ்லிம்கள் பின்தங்கி இருந்தாலும் அவங்க புறப்பட்டாங்கன்னு செய்தி கேட்டா பயந்துருவாங்க. புறப்பட்டாங்கன்னு செய்தி கேட்டா இதுக்கு கீழே தான் பேசுவாங்க. எர்மூக்கினுடைய போர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மிக நீண்ட வரலாறு. எர்மூக் மிக கடுமையான போர். எர்மூக்கினுடைய போர், எதிரிகள் 3 லட்சம் பேர். நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இஸ்லாமியர்களுடைய படையில 30,000 பேர். 3 லட்சம் எங்க, 30,000 எங்க? ஆனா நீங்க பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம், எர்மூக்கின் போரின் துவக்கத்தில் எதிரிகள் படையில 3ல 2 பகுதி சிதறி ஓடிட்டான், போருக்கே வரல. எதனாலண்டா அல்லாஹ் அக்பர்ங்கிற ஒரு சத்தத்தினால. போர் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அக்பர்ங்கிற ஒரு சத்தம் கேட்டு எர்மூக்கினுடைய 3 லட்சத்துல அந்த படையை 2ஆ போட்டா குறைஞ்சது 1.5 லட்சம் பேருக்கு மேல திரும்பி படையில சண்டைக்கு வராம ஓடி போயிட்டான். அன்பானவர்களே, வெற்றி பெற்றது இஸ்லாமியர்கள். 30,000 எங்க, 3 லட்சம் எங்க? உலகத்தின் நியதிய அல்லாஹ் இஸ்லாத்தை அப்படித்தான் வச்சிருப்பான். சிறுபான்மை சமூகம்னு சொல்லுவோம். உலகத்தின் நடையை தீர்மானிக்கிற சமூகம் இஸ்லாம் தான். இஸ்லாம் தான் உலகத்தின் ஓட்டத்தை தீர்மானிக்கிற சமூகம் இஸ்லாம் தான். அன்பானவர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்தது இவைகள் உணர்த்தப்பட வேண்டும், இவைகள் உணரப்பட வேண்டும். இன்றைய காலத்தினுடைய தலைமுறைக்கு நாம யாருன்னு தெரியும், நாம நம்மளை கொண்டு பெருமைப்படும். அன்புக்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலம் ஒண்ணு வரும். சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெரும் சஹாபாக்கள். அந்த மஜ்லிஸ்ல அபூபக்கர் உண்டு, உமர் உண்டு, பெரும் சஹாபாக்கள் எல்லாரும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையான முகத்தோட ஹதீஸ் சொன்னாங்க, ததாஅ அலைக்குமுல் உமம், உங்களுக்கு எதிராக இந்த முழு உலகமும் சேர்ந்து படை திரட்டும் உங்களை அழிக்க. ததாஅ அலைக்குமுல் உமம் கமா ததாஅல் அக்லத்து இலா கிஸ்அத்தின், எப்படி படை திரட்டுவாங்கன்னா, ஒரு விருந்துக்கு சாப்பிட எப்படி கூப்பிடுவாங்களோ விருந்துக்கு சாப்பிடுவாங்க, வீடு வீடா எப்படி அழைப்பு வைப்பாங்களோ, இந்த இஸ்லாமிய சமூகமான உங்களை அழிக்க முழு உலகமும் மற்றவர்களை அழைக்கும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிற்பாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நிர்கதியான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்றால் ஃபமின் கில்லத்தின் யௌமஇதின், அந்த நாள்ல நாங்க என்ன கம்மியா இருப்போமா, குறைவானவர்களாக இருப்போமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல, வலாகின்னகும் உஸாஉன் கஉஸாஇஸ் ஸைல், நீங்க எப்படி இருப்பீங்கன்னா வெள்ளத்தில் அடித்து வரும் மேல் மட்டத்தில் இருக்கிற குப்பைகள் மாதிரி இருப்பீங்க. பெருமானார் சொன்ன வார்த்தை கொஞ்சம் நல்ல ஆழமா கவனிங்க. நீங்க நிறைய இருப்பீங்கன்னு சொல்லல. அந்த ஹதீஸ் கேட்கறாங்க, நாங்க கம்மியா இருப்போமான்னு கேட்கிறாங்க. பெருமானார் விளக்குகிறார்கள், வெள்ளத்தில் அடித்து வரும் குப்பைகள் போன்றிருப்பீர்கள். நீங்க நிறைய இருந்தும் பிரயோஜனம் இல்லதா? பிரயோஜனம். உங்களை யார் நினைச்சாலும் தள்ளிடலாம், உங்களை யார் நினைச்சாலும் வளைச்சு போட்டுடலாம், உங்களை யார் நினைச்சாலும் சிந்தனை ரீதியா செலவை செஞ்சிடலாம். உங்களை ஒண்ணுமே இல்லாத குப்பைகளுக்கு சமமாக இருப்பீர்கள். எவ்வளவு மோசமான வார்த்தை பாரு. நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் சொல்லல, நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் குப்பைகள் போன்று பிரயோஜனம் இல்லாமல் இருப்பீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அன்புக்கினியவர்களே, சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, யுஜஅலுல் வஹ்னு மின் குலூபிக்கும், உங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய ரோஷம் அல்லாஹ் உரிச்சு எடுத்துட்டு போயிடும். ஒண்ணுமே இருக்காது, உள்ளத்துல எதுவுமே இருக்காது. மாறாக யன்ஸஹு ஃபீ குலூபிக்கும் அதுவுக்கும்,
அதுக்கு பதிலா அந்த வேகம், அந்த தைரியம் உங்க எதிரிகளுக்கு வந்துடும், நீங்க அவங்கள பார்த்து பயப்படுவீங்க. இதுக்கு என்ன காரணம்? மவுத். நீங்க மௌத்த பயப்படுவீங்க, துன்யாவை பேராசப்படுவீங்க. துன்யான்னு வாழ்வீங்க, மௌத்த வெறுத்துருவீங்க. இந்த சபையில யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் அயன்குசுத்தீன் வ அன ஹை, நான் வாழும் போது என் இஸ்லாத்துல ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது, சாதாரண ஒரு சின்ன சரிவு கூட இஸ்லாத்தை ஏற்பட்டுறக்கூடாது, நான் இருக்கும் போது போராடின அபூபக்கர் அந்த மஜ்லிஸ்ல உண்டு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ பலதிக் வ மௌத்தன் ஃபீ பலதி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வ மௌத்தன் ஃபீ பலதி ரசூலிக். நான் மௌத்தாகணும், அதுவும் எப்படி? ஷஹீதா தான் மௌத்தாகணும், என் பெருமானாரின் ஊர்ல தான் மௌத்தாகணும். என்னுடைய லட்சியம் என்னன்னா என் மௌத்தா இருந்துச்சு. அதற்கு உஸ்மான் தன்னுடைய வாழ்க்கையின் மிக பெரும் பொருளாதாரத்தை இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்த இப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற போது பெருமானார் நம் காலத்தை நம்ம அட்ரஸ் பண்றாங்க. அன்பானவர்களே, யோசிக்க வேண்டும், ரொம்ப யோசிக்கணும். இந்த காலம் மாறிக்கொண்டு வருகிறது. பெரும் பெரும் உலமாக்கள் அல்ல இந்த சமூகத்துக்கு சொல்றாங்க, கொஞ்சம் உணர்வு பெறுங்க, கொஞ்சம் சிந்திங்க. இதுக்கு மேலையும் கடை, வீடு, வாடகை, சாப்பிட்டோம் தூங்கணும் இருக்க முடியாது. சமூகத்தின் சிந்தனை உருவாக்கப்படணும். நம்ம ரொம்ப சாதாரணமா போயிட்டோம். அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு நினைத்து கொண்டார்கள் இஸ்லாமியர்கள் மௌத்தா போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, இஸ்லாம் என்றைக்கும் மரணிக்காது, இஸ்லாமியர்கள் மரணிக்க மாட்டார்கள். தூங்கிட்டோம். ஒரு நாள் எழுவோம். அந்நாளை அல்லாஹு தஆலா மிக சீக்கிரத்தில் கடந்த ஈதின் பரக்கத்தினால் தருவானாக. அன்புக்கினியவர்களே, யோசிக்கணும். இந்த சமூகம் அப்படிப்பட்ட பின்னால் நிலைக்கு போயிடுச்சு. வரலாற்றின் எல்லா தலையங்கமும் எல்லா தலைப்பிலும் முதலிடம் வகித்த சமூகம் இன்னைக்கு சாதாரண மட்ட ரகத்திற்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத சமூகமா மாறிடுச்சு. இது வெறும் ஜும்மா உரை அல்ல, இது ஆதங்கம். அன்புக்கினியவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உணர்ச்சி பெறணும். எப்படி உணர்ச்சி பெறணும்? ஆரம்ப கட்டங்கள் என்ன? இஸ்லாம் தெளிவா சொல்லிருச்சு, இந்த காலங்கள்ல நீங்க இப்படி ஆயிருவீங்க, மீண்டு எழணும். மாண்டு போன இஸ்லாத்தின் இந்த கண்ணியத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கணும். எப்படி? முதலாவது, நீ யாருன்னு தெரியும். முதல்ல நீங்க யாருன்னு தெரியணுமா? அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க. இந்த முஸ்லிம் எப்படிப்பட்டவன் என்றால், நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அந்தஸ்து மிக்கவர்கள் என்றால், அன்புக்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகா சொல்லுவாங்க, என் சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம கடந்து வந்தோம்ல ஈதுல் அத்ஹா, இதே ஈதுல் ஹஜ்ஜில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை பார்த்து சொன்னாங்க, என் சமூகம் எப்படி தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ஒட்டகத்து மேல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விளக்கணும். அற்புதமான உரையின் துவக்கம் இதுதான். பெருமானார் முதல் கேள்வி கேட்டாங்க, ஐயௌமின் ஹாதா, இது எந்த நாள்னு தெரியுமா? இது தெரியும், துல் ஹஜ் 10ன்னு தெரியும். சஹாபாக்கள் எதுவுமே சொல்லல. ரெண்டாவது பெருமானார் கேட்டாங்க, ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாசம்னு தெரியுமா? மூணாவது கேட்டாங்க, ஐயு பலதின் ஹாதா, இது எந்த ஊர்னு தெரியுமா? தெரியும், மக்கான்னு தெரியும், துல் ஹஜ்னு தெரியும், துல் ஹஜ் 10ன்னு தெரியும். ஆனா எதுவுமே சொல்லல. சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், நபியே எங்களுக்கு தெரியாது, கேள்வி கேட்கிற உங்களுக்கும் எங்களின் ரப்பான அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். இதுதான் இந்த சமூகத்தின் பக்குவ நிலை. எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, எனக்கு குர்ஆன் தான் வழிகாட்டணும், குர்ஆனை விளங்கிய விளக்கமுள்ளவர்கள் தான் வழிகாட்டணும். இதுதான் இந்த சமூகத்தின் நிலை. எனக்கும் தெரியும், நானும் தள்ளுவேன், நானும் பார்ப்பேன்னா அங்கிருந்து தான் முசீபத் ஆரம்பிச்சது. அன்பானவர்களே, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், இது பெருமானாருக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இருக்கிற இந்த நாளை விட, இந்த மாதத்தை விட, உலகத்தின் சிறந்த நாட்கள் அப்படின்னு பெருமானார் விளக்கிய இந்த நாட்களை விட, நாம் இருக்கிற இந்த மக்கா மாநகரை விட ஒரு முஸ்லிமின் உயிர் கண்ணியமானது, ஒரு முஸ்லிமின் பொருள் கண்ணியமானது, ஒரு முஸ்லிமின் கண்ணியம் கண்ணியமானது, அவனுடைய மரியாதை கண்ணியமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 செய்தி சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் இந்த ஊரை விட, இந்த நாளை விட, இந்த நேரத்தை விட கண்ணியமானவர். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஹஜ்ஜுக்கு முதல்ல வர்றாங்க, காபத்துல்லாவை பார்த்துட்டு கிட்ட போய் நின்று, அது எவ்வளவு காதல், எவ்வளவு அற்புதமான நேரமா இருக்குன்னு பாருங்க. ஊரு விட்டு வெளியே போகும்போது பின்னால் வரைக்கும் காபாவை பார்த்துக்கிட்டே போன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் காபாவை சந்திக்க வாய்ப்பு கிடைச்ச உடனே உள்ள வந்து முதல்ல இந்த சமூகத்திற்கு சொல்ற பதில் வார்த்தை என்ன தெரியுமா?
நேரா காபத்துல்லாவை பார்த்தாங்க. பார்த்துட்டு காபா கிட்ட வந்தாங்க. பெருமானார் சொன்னாங்க, மா அத்திய புக், நீ எவ்வளவு பரிசுத்தமான இடம். நீ காபாவை பார்த்து பேச, மா அத்திய புக் வா அத்தியபு ரீஹக், உன்னுடைய வாடை, உன்னுடைய நறுமணம், இத்தனை நாள் இந்த நறுமணத்தை என்னால நுகர முடியல. காபாவினுடைய நறுமணம், மா அத்தியபு ரீஹக், உன்னுடைய நறுமணம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு பரிசுத்தமானது. கிட்ட வந்துட்டாங்க. காபா கிட்ட வந்து பெருமானார் சொன்னாங்க, வமா அபமக், உன்னுடைய கண்ணியம் எவ்வளவு பெரியது. காபாவை கட்டி அணைச்சாங்க. உன்னுடைய கண்ணியம் எவ்வளவு பெரியது. அணைச்சிட்டு சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, ஹுர்மத்துல் முஃமினி அஅதமு மின் ஹுர்மதி, ஒரு முஃமினுடைய கண்ணியம் உன் கண்ணியத்தை விட சிறந்ததுன்றாங்க. ஒரு முஃமினுடைய கண்ணியம் உன் கண்ணியத்தை விட சிறந்தது. ஹுர்மத்துல் முஃமின் அஅதமு மின் ஹுர்மதி, ஒரு முஃமின், ஒரு ஈமானை சுமந்த கல்வின் கண்ணியம் உன்னை விட சிறந்தது, உன்னை விட சிறந்தது. எவ்வளவு பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறான் பாருங்க. இந்த கல்புக்கும் இந்த கல்புக்குள் இருக்கிற கலிமாவுக்குமான அந்தஸ்து, அந்த அந்தஸ்து. அன்புக்கினியவர்களே, எனவேதான் கலிமாவினுடைய பவர் சாதாரணமானதல்ல. அல்லாஹ் நம்ம இஸ்லாமியர்களை கொண்டு வந்துட்டான். நம்ம முஸ்லிம்களாக வாழ்றோம். அதனுடைய மகத்துவம் காண கண்கோடி வேண்டும். காபா அதை விட கோடிக்கணக்கான மதிப்பு இஸ்லாமியர்களுக்கான மதிப்பு. ஒவ்வொரு முஸ்லிம்களான உங்களுக்கும் எனக்குமான மதிப்பு. இதை சொல்வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விளங்கணும். நாம யாரு, நமக்குள்ள இருக்கிற கலிமாவின் மதிப்பு என்ன, இதை விளங்கணும். அன்புக்கினியவர்களே, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய ஒரு போர், உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா இப்னு ஸைத் ஒரு போர் களத்துல சண்டையிடும் போது எதிரியா நின்று போராடிக்கிட்டு இருக்கிற எதிரியா நின்று போராடுகிற காஃபிரை கொல்றதுக்கு கிட்ட வரும்போது அவனும் நீண்ட போராட்டம், ரெண்டு பேரும் மாறி மாறி போராடும் போது கடைசியில் அவன் தோல்வி விட்டு வாள் உடைத்து கீழே உட்கார்ந்ததுக்கு பின்னாடி அவன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுவார். நான் கலிமாவை ஏற்றுக்கொள்கிறேன். ஒசாமா அந்த போர்க்கள வேகத்தில், நீ என்கிட்ட இருந்து, என் வாழ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பொய்யாக இஸ்லாம் சொல்கிறாய், கொன்றுவார். கொன்ன உடனே இது அந்த போர்க்களத்துல மிகப்பெரிய சர்ச்சை. பெருமானார்ட்ட இந்த செய்தி வரும். ஒசாமாவை கூப்பிட்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கேள்வி கேட்டாங்க, என்ன ஒசாமா, அவர் களிமா சொல்லியும் வெட்டினார்? ஆம் வெட்டினேன் யா ரசூலல்லாஹ். அவர் தப்பிக்கிறதுக்கு சொன்னாரு. பெருமானார் கேட்ட வார்த்தை, உள்ளத்தை பொளந்து பாத்தீங்களா, உள்ளத்தை திறந்து பாத்தீங்களா? ஒசாமா, அவர் களிமா சொல்லவில்லை, அவர் களிமா சொன்னதற்கான காரணம் என் வாளின் பயம் என்று துறந்தீரா? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்பான, அந்த களிமா உங்களுக்கு முன்னால் வந்தால் உங்களை யார் காப்பாற்றுவார்? இதை சொன்ன உடனே ஒசாமா சொன்னாங்க, என் வாழ்க்கையில இந்த நிகழ்வு வரைக்கும் நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம், இல்ல அந்த நபரால் நான் வெட்டப்பட்டு ஷஹீதா இருக்கலாம், இன்னுக்கும் நான் ஒசாமா அந்த கலிமாவுக்கு பகரமாக உயிர் வாழ்கிறேனே, நான் நாளைக்கு அல்லாஹ்வை போய் எப்படி சந்திப்பேன் பயந்தாங்க. அன்பானவர்களே, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கீமத், அவனுடைய கண்ணியம், அவனுடைய மரியாதை, மகத்துவம் மார்க்கம் சொல்கிறது. ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட மார்க்கம் உதாசீனப்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, பெருமைப்படும் இஸ்லாமியர்கள் என்ற பெருமை வேண்டும், கண்ணியம் வேண்டும். நம்ம போட்டிருக்கிற ஆடை, நமக்கான கலாச்சாரம், நமக்கான குர்ஆன், நமக்கான வாழ்வியல், நமக்கான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் பெருமை என்ற சிந்தனை வரணும். இந்த சிந்தனை தான் முதல்ல ஒரு மனிதனை சரிப்படுத்தும். இது முதலாவது. அரிஃப் நஃப்ஸக், நாம யாருன்னு தெரியணும், நம்முடைய கண்ணியம் என்னங்கிறது தெரியணும். இரண்டாவது, அன்பானவர்களே, குர்ஆனை அதிகமா மனனம் செய்யணும். சுருக்கமா சொல்லிடுறேன். காசா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காசாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, தாருல் ஹுஃபாதுன்னு அதுக்கு பேர். தாருல் ஹுஃபாதுன்னு பேர். அப்படின்னா அதிகமாக குர்ஆனை மனனம் செய்கிற ஹாஃபிதுகள் வாழும் பகுதியின் பேர். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? அன்பானவர்களே, சுமார் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி, 2000ங்களுக்கு முன்னாடி காசாவில வாழ்ந்த மிகப்பெரிய அற்புத மேதை ஷேக் யாசின், இவர் என்ன செஞ்சாரு, நம்முடைய ஊர்க்களத்தின் போர்க்களமான சூழ்நிலை கண்டு அவர் எல்லாத்துக்கும் ஒரு கட்டளை இட்டாரு, இனிமேல் பிறக்கிற எல்லா பிள்ளையும் குர்ஆனை முடிக்கணும். ஏன்னா குர்ஆன் தான் ஒரு மனிதனை உறுதிப்படுத்தும், ஒரு மனிதனை செப்பனிடம் செம்மைப்படுத்தும். எனவே எல்லாரும் ஹாஃபிதுகளாகணும். இன்னைக்கு காசாவில் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, 96% பேரும் சின்ன பிள்ளையில இருந்து போர்க்களத்துல நின்று போராடுற எல்லாரும் ஹாஃபிஸ்கள். இன்னைக்கு உலகமே வேண்டாம், எல்லாரும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கும் போது ஒரு சின்ன மாகாணம் எவ்வளவு பெரிய வல்லரசோடு முட்டிட்டு நிக்குது பாருங்க. இதுதான் குர்ஆன் தருகிற, குர்ஆன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய உறுதி. இந்த உறுதி இந்த சமூகத்துக்கு வேணும்னா குறைஞ்சது குர்ஆனை திருப்பி ஓதணும், மரணம் செய்ய முயற்சி செய்யணும். இது சமூகத்தில் மறுமலர்ச்சிக்கான 2வது பாதை. 3வது, அன்பானவர்களே, பள்ளிவாசலை கண்ணியப்படுத்தும்.
பள்ளிவாசலை கண்ணியப்படுத்தணும். இது சஹாபாக்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் அவங்க எல்லா சூழ்நிலைக்கும் சஹாபாக்களை பள்ளிக்குள்ள கொண்டுட்டு வந்தாங்க. பள்ளிவாசலை கண்ணியப்படுத்துறதுன்னா என்ன? லைட் போடுறது, ஃபேன் போடுறது, மேட் போடுறது, இது இல்ல கண்ணியம். 5 வக்து பள்ளிக்கு வரணும் கண்ணியம். பள்ளிக்குள்ள வரும்போது பள்ளிக்கான சுன்னத் என்ன காலை வச்சு வரணும், என்ன துவா ஓதிட்டு வரணும், எப்படி நீர் செஞ்சுட்டு வரணும், இதை கொஞ்சம் கொஞ்சமா தேடி 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 புரிஞ்சு படிச்சு ஒவ்வொரு முறை பள்ளிக்கு வரும்போதும் அதற்கான அமல், பள்ளியிலிருந்து வெளியே போகும்போதும் அதற்கான அமல். இதுதான் நீங்க பள்ளிக்கு தர்ற கண்ணியம். அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க, பள்ளிவாசல் எவ்வளவு கண்ணியமான இடம் இது. நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்க, செருப்பு தூக்கி டக்குன்னு வேகமா விசிறி அடிச்சுட்டு உள்ள நுழைவீங்களா? ஷூவை கட்டி தூக்கி போட்டு நுழைவீங்களா? இல்ல தண்ணியை பிடிச்சி அங்கிட்டு செவுறுகள்ல தொளிச்சு இப்படி செறிஞ்சு ஏதாவது செய்வோமா? எவ்வளவு கண்ணியமா எவ்வளவு பக்குவமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பள்ளிக்குள்ள வரும்போது ஒழுக்கத்தை பாருங்க, செருப்பு இங்க ஒண்ணு இருக்கும், அங்கிட்டு ஒண்ணு கிடக்கும், ஒரு செருப்புக்கு மேல இன்னொரு செருப்பு இருக்கும். அன்பானவர்கள், இங்க இவ்வளவு இடம் இருக்குது, அதை கழட்டி கொஞ்சம் இப்படி ஓரமா கொண்டு போய் இப்படி வைக்கலாமே, நடந்து வர்றது கொஞ்சம் லேசா பாதை விடலாமே. இது ஏன்? இதுதான் ஒழுக்கம், இதுதான் மரியாதை, உயர்ந்த இடங்களுக்கான மரியாதை. இது அல்லாஹுவின் இல்லம், இதுதான் உலகத்திலே உயர்ந்த இடம். இந்த இடத்துல நாம இவ்வளவு ஒழுங்கீனமான செயல்கள் தரும்போது நம்ம மனசுல நாமளே கேள்வி கேட்கணும், இதுதான் இந்த பள்ளிக்கான மரியாதையா? பொது செய்கிற போது தண்ணியை சரியா மூடுறது இல்லை, மரியாதை குறைவு. செருப்பை சரியா கழட்டுறது இல்லை, நல்ல ஆடைகள் அணிஞ்சிட்டு பள்ளிக்கு வர்றது இல்லை, உருவமான ஆடைகள். ஸ்கூலுக்கு போறதா இருந்தா மட்டும் டை போடணும், இது போடணும், அது போடணும், ஐடி கார்டு இல்லாட்டி வெளியே நிக்க வச்சிருவோம், பர்ஃபெக்டா டாப்பா இந்த தலை சீவாட்டி உள்ள போக முடியாது. எவ்வளவு யோசிக்கிறோம். பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது உருவம் போட்ட ட்ரெஸ் போட்டிருக்கோமே, கீழே குனிஞ்சா பேண்ட் கீழே இறங்கிருது, பின் உறுப்பு தெரியுது, யோசிச்சிருக்கிறோமா? எத்தனையோ பேருடைய பக்த தொழுகை கூடாம போயிருது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சட்டம் சொல்லி நிறைவு செய்யறேன். அன்பானவர்களே, ஒரு ஆணுக்கான மறை உறுப்பு பகுதி எது? தொப்புல இருந்து ஆரம்பிச்சு முழங்கால் வரைக்கும் மறைக்க வேண்டிய பகுதி, இது மறைக்கணும். தொப்புல இருந்து ஆரம்பிச்சு முட்டிக்கு முன்னால் வரைக்கும் மறைக்க வேண்டிய பகுதி, முட்டி வரைக்கும் மறைக்கணும். அதை மறைக்காம தொழுகைங்கிறது கூடாது. ஒருத்தர் தொழுகும் போது மறைவிட உறுப்புகள்ல இருந்து ஏதேனும் ஒன்று ஒரு ருக்குன் அளவுக்கு, அதாவது ருக்கு செய்யறாருன்னு வச்சுக்காங்க, ருக்கு முடிகிற அளவுக்கு ஒரு 3 தஸ்பீஹ் சொல்ற அளவுக்கு இந்த மறைவிடம் வெளிப்பட்டுருச்சுன்னா அவர் தொழுகை முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ருக்குல தெரியுது, சஜிதால தெரியுது. எப்படி இது தொழுகைங்கிறது போடும்? இந்த 3 தொப்புல இருந்து ஆரம்பிச்சு முட்டிக்கால் வரைக்கும் மறைக்க வேண்டிய இடம், இப்படி மறைச்சு நீங்க தொழுகையை ஆரம்பிச்சு அந்த ஆரம்பிக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னாடி இந்த முட்டிலிருந்து தொப்புள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை 3ஆ பிரிச்சு, இந்த 3ல ஒரு பகுதி அளவுக்கு, இந்த 3ஆ பிரிச்சு இந்த 3ல ஒரு பகுதி அளவுக்கு தொழுகைக்கு இடையில ஒரு ருக்குன் நிறைவேற்றும் அளவுக்கு வெளிப்பட்டு விட்டார். ஒரு ருக்குன்னா 3 தஸ்பீஹ் செய்யற அளவுக்கு வெளிப்பட்டுருச்சுன்னா தொழுகையில இருந்து வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். தொழுகையிலிருந்து வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். இந்த சட்டங்கள் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம் தொழுகைக்காக? நாம் சொல்ல வருவது அன்பானவர்களே, மார்க்கத்தினை எவ்வளவு முற்படுத்துகிறோம், எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறோம். முதல்ல பள்ளிவாசலுக்கான கண்ணியம், இது 3ஆவது நாம் செய்யணும் அன்பானவர்களே, இது அவசியம். அடுத்து 4ஆவது அன்பானவர்களே, முஸ்லிம்களுக்கான கண்ணியம். ஏனைய முஸ்லிம்களுக்கு கண்ணியம் செய்யறது, அவனுக்கு உதவி செய்யறது. நிறைவா ஒரு ஹதீஸோட முடிவு செய்யறேன், நேரம் குறைவாக இருக்கிறது. அன்பான இப்னு ஹிப்பான்ல ஒரு ஹதீஸ் வரும். இப்னு ஹிப்பான்ல மறுமையில நாளைக்கு கபர்ஸ்தான்ல கொண்டு போய் ஒரு நபர் அல்லாஹ் தஆலா கபூர்ல வச்சதுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டத்துல இருப்பார். ஒரு மலக்கு அவருக்கு முன்னாடி பெரிய சாட்டையை சுழட்டிட்டு வருவார். இது பெரிய ஹதீஸ், நான் சுருக்கமா சொல்றேன். சாட்டையை சுழட்டிட்டு வருவார். வந்த உடனே அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து அறிவிப்பு வருமா, இவர் செய்த பாவத்திற்காக 100 கசையடி அடியுங்கள். உலகத்தினுடைய கசையடி அளவுக்கு மறுமையினுடைய கசையடி இருக்கு, அதனுடைய அடியும் வழியும் வித்தியாசம். அவர் கெஞ்சி மன்றாடுவாரா, ரப்பே என்னை மன்னிச்சிரு, என்னால் வழி தாங்க முடியாது, நான் கபரினுடைய தனிமையில இருக்கிற, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், என் உடம்பினுடைய ரணம் இப்படி எல்லாம் பேசுவார். உடனே அல்லாஹ் சொல்லுவான், சரி நான் இறக்கப்பட்டு விட்டேன், 100 வேணா ஒரு அடி அடி, ஒரே ஒரு அடி, ஒரே ஒரு சுழட்டல் அவர் மீது சுழட்டப்படும். அந்த கபரு முழுக்க 100கணக்கான வருடங்களுக்கு அந்த அடியின் காரணமாக நரகத்தின் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு அடியின் வலி 100கணக்கான நாட்கள், 100கணக்கான வருடங்கள் கபருல நெருப்பு விடாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவ்வளவு பெரிய அடி. இந்த அடியை அடிச்சுட்டு எதற்காக அல்லாஹ் தஆலா உனக்கு இந்த அடி கொடுத்தான் தெரியுமா? இப்னு ஹிப்பான்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இவர் 2 காரணத்தை செஞ்சாரு. முதல் காரணம், தொழுகையில் ஒது முறிந்த பின்பும் தெரிந்தே தொழுகையில கண்டினியூ பண்ணார். தொழுகையில ஒது முறிஞ்சிருச்சு, ஒது இல்லாமல் இருந்தும் தெரிஞ்சே கண்டினியூ பண்ணார். என்னன்னா, நம்ம இப்ப விட்டுட்டு போனோம்னா பின்னாடி நிக்கிறவன் இவன் நம்மளை தப்பா பேசிடக்கூடாது,
நம்மள மரியாதை குறைவு, இவருக்கு தொழுகையில உதவு புரிஞ்சிருச்சு, நம்மளை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. ரப்பின் மீது இல்லாத பயம் ஏனைய சமூகத்தின் மீது இருந்ததால் அவனுக்கு முதல் சுழட்டல். இரண்டாவது சுழட்டலுக்கான காரணம் என்ன தெரியுமா? இரண்டாவது அடிக்கான இரண்டாவது காரணம், அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டு இருந்தார், அவருக்கு இவர் உதவி செய்யாமல் அவரை கடந்து போனார். எனவே அவருக்கான இரண்டாவது அடி. அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை முஸ்லிம்கள். நீங்க போர்க்களம் எடுத்து போராட தேவையில்லை, துஆ செய்யும். துஆல அவங்களை பாதுகாப்பதற்காக, இந்த சமூகத்தின் பாதுகாப்புக்காக துஆ செய்யும். ரொம்ப நாள் தூங்கிட்டோம், இப்பயும் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் முழிச்சு அல்லாஹ்விடத்துல போராடுங்க. நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டீங்க, அடுத்து ஒரு தலைமுறை, உங்களின் பிள்ளைகள் இந்த மண்ணில வாழணும். வாழ்றதற்கு உண்மையான இஸ்லாத்தை மனதில் விதைத்தால் மட்டுமே எதிர்வருகிற காலத்தை வெல்ல முடியும். எனவே தயவு செய்து அன்பானவர்களை, தியாக திருநாள் உணர்த்துகிற செய்தியாய் நீங்கள் மனதில் ஏறுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செய்து தியாக உணர்வை, இஸ்லாத்தின் மாண்பை உறுதிப்படுத்துங்கள், அவர்களுக்கு ஊட்டி வளருங்கள். இந்த உணர்வு தான், இந்த ஈமான் தான் எதிர்வருகிற காலத்தில் அவர்களை செழிப்பாக்கும், வெற்றி பெறச் செய்யும். அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. உணர்வு பெறுவோம், அல்லாஹ் நம்மை வளப்படுத்துவானாக. மறைந்து போன மாண்டு போன நம்மின் கண்ணியத்தை இஸ்லாத்தின் வாயிலாய் அல்லாஹ் தஆலா மீண்டும் பெருமைப்படுத்தக்கூடிய சந்ததிகளாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.